சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிறந்தால் சிம்மராசியாக பிறக்க வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு அந்த ராசியில் பிறந்தவர்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை பயணம் மற்றும் அவர்களின் தனித்துவமான ஆளுமை திறன்களை பற்றிய இந்த விரிவான தொகுப்பு ஒரு தெளிவான நீரோடை போன்ற மன ஓட்டத்தை உங்களுக்கு வழங்கும். நவகிரகங்களின் தலைவனான சூரியனை ராசிநாதனாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்கள் கால புருஷ தத்துவப்படி 5ஆம் வீட்டிற்கு உரியவர்கள். காட்டின் ராஜா சிங்கம் சின்னத்தை அடையாளமாக கொண்ட இந்த ராசியினர் இயற்கையிலேயே ஒரு ஆளுமை திறனும் எதற்கும் அஞ்சாத துணிச்சலும் கொண்டவர்கள். வெளியில் பார்ப்பதற்கு மிகவும் கம்பீரமாகவும் அதிகார தோரணையுடனும் தெரியும் இவர்களிடம் ஒரு குழந்தைத்தனமான மனமும் நேர்மையும் ஒளிந்து கிடக்கின்றன. நெருப்பு ராசியான சிம்மத்தில் பிறந்தவர்கள் எப்போதுமே மற்றவர்களை வழிநடத்தும் தலைவர்களாக இருக்க விரும்புவார்கள். இவர்களின் தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி என்பது மற்ற 11 ராசிகளை விட பல மடங்கு அதிகமாகவே இருக்கும். ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டால் அதில் வெற்றி பெறும் வரை பின்வாங்காத வைராக்கியம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மட்டுமே உரிய தனிச்சிறப்பாகும். அதே சமயம் இவர்கள் எவரிடமும் எதற்காகவும் மண்டியிட மாட்டார்கள் மற்றும் தங்களின் சுயமரியாதையை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். ஒருமுறை இவர்களின் கௌரவத்திற்கு யாராவது பங்கம் விளைவித்து விட்டால் அவர்களை மீண்டும் மன்னிக்கவே மாட்டார்கள். சிம்ம ராசியினரின் மிகப்பெரிய பலமே அவர்களின் நேர்மையும் எதையும் வெளிப்படையாக பேசும் குணமும் தான். தங்களை சார்ந்திருப்பவர்களை காப்பதிலே இவர்கள் ஒரு உண்மையான ராஜாவைப் போலவே செயல்படுவார்கள். சிம்ம ராசியினரின் நேர்மறையான பண்புகளை பற்றி நாம் விரிவாக பார்க்கும்போது அவர்களின் கம்பீரமான ஆளுமை முதலிடம் பெறுகிறது. எங்கு சென்றாலும் அந்த இடத்தை தன் வசப்படுத்தும் காந்த சக்தி இவர்களிடம் உண்டு. பிறருக்கு உதவி செய்வதில் இவர்களுக்கு நிகர் இவர்களே என்று சொல்லலாம். தன்னிடம் எதுவுமே இல்லை என்றாலும் கூட தேடி வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் உதவி செய்யும் வள்ளல் குணம் இவர்களிடம் உண்டு. இவர்களிடம் உள்ள மற்றொரு சிறந்த பண்பு எதையும் தாங்கும் மன வலிமையாகும். எத்தனை சோதனைகள் வந்தாலும் சூரியனைப் போல மீண்டும் பிரகாசமாக எழும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. இவர்களின் நிர்வாகத்திறன் அபாரமானது என்பதால் அரசாங்க துறைகளிலும் பெரிய நிறுவனங்களிலும் இவர்களால் மிகப்பெரிய உயரங்களை எட்ட முடியும். இவர்களின் விசுவாசம் என்பது அளவிட முடியாதது. ஒருவரை தன் நண்பராகவோ அல்லது உறவினராகவோ மனதார ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்காக எந்த எல்லைக்கும் சென்று உதவி செய்வார்கள். இவர்களின் அறிவுத்திறன் என்பது மிகவும் தீர்க்கமானது. எந்த ஒரு பிரச்சனையும் அதன் வேரிலிருந்தே கிள்ளி எறியும் புத்திசாலித்தனம் இவர்களுக்கு உண்டு. சிம்ம ராசிக்காரர்கள் எப்போதுமே ஒரு ஆடம்பரமான மற்றும் வசதியான வாழ்க்கையை விரும்புவார்கள். தங்களை சுற்றியுள்ளவர்கள் தங்களை மதிக்க வேண்டும் என்று நினைப்பதோடு அவர்களை வழிநடத்துவதிலே ஒரு தலைவனைப் போன்ற அக்கறையை வெளிப்படுத்துவார்கள். இவர்களிடம் உள்ள துணிச்சல் என்பது இவர்களின் மிகப்பெரிய சொத்து என்று சொல்லலாம். ஆபத்தான நேரங்களிலும் கலங்காமல் முடிவெடுப்பதில் இவர்கள் வல்லவர்கள். அதே சமயம் இவர்களிடம் உள்ள எதிர்மறையான பண்புகளையும் கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியம். சிம்ம ராசியினரின் மிகப்பெரிய பலவீனமே அவர்களின் அதீத கோபமும் பிடிவாதமும் தான். ஒரு விஷயத்தை தாங்கள் சொன்னதுதான் சரி என்று வாதிடுவதில் இவர்கள் பிடிவாதம் காட்டுவார்கள். யாராவது தங்களை விட மேலானவர்கள் என்று காட்டிக்கொண்டால் இவர்களால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இவர்களின் அகந்தை குணம் சில நேரங்களில் இவர்களுக்கே பெரிய தீமையாக முடிந்துவிடும். புகழ்ச்சிக்கு மயங்குவது இவர்களின் மற்றொரு மிகப்பெரிய குறைபாடு. யாராவது இவர்களை புகழ்ந்து பேசினால் தங்களின் நிதானத்தை இழந்து அவர்களுக்கு பல உதவிகளை செய்துவிட்டு பின்னர் ஏமாறுவார்கள். இவர்களிடம் உள்ள அதிகார தோரணை சில நேரங்களில் மற்றவர்களுக்கு எரிச்சலை தரும். மற்றவர்கள் தங்களின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று நினைப்பது இவர்களின் ஆழ்மனதில் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். இதனால் பல நல்ல நட்புகளை இவர்கள் இழக்க நேரிடும். எதிலும் சற்று ஆடம்பரம் காட்டுவது இவர்களுக்கு பொருளாதார ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தலாம். மன அழுத்தம் ஏற்பட்டால் இவர்கள் யாரிடமும் காட்டிக்கொள்ளாமல் உள்ளுக்குள்ளேயே புழுங்குவார்கள். தங்களின் பலவீனத்தை மற்றவர்கள் அறிந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருப்பார்கள். இந்த எதிர்மறை பண்புகளை களைந்தால் சிம்ம ராசியினர் வாழ்வில் எவராலும் அசைக்க முடியாத சக்கரவர்த்தியாக திகழ முடியும். சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களில மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக தங்கள் புகழுக்காகவும் கௌரவத்திற்காகவும் அளவுக்கு அதிகமாக செலவு செய்வதை தவிர்க்க வேண்டும். இவர்கள் எப்போதுமே மற்றவர்கள் முன்னால் கௌரவமாக தெரிய வேண்டும் என்பதற்காக கடன் வாங்கியாவது ஆடம்பரமாக வாழ்வார்கள். பின்னர் அதுவே இவர்களுக்கு பெரிய சுமையாக மாறும். நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக முகத்திற்கு முன்னால் புகழ்ச்சியாக பேசி காரியம் சாதிப்பவர்களிடம் இருந்து இவர்கள் விலகி இருப்பது மிகவும் நல்லது. சிம்ம ராசியினர் எப்போதுமே ஒரு அதிகார போக்கில் இருக்கிறதால மற்றவர்கள் இவர்களுக்கு எதிராக செய்யும் சூழ்ச்சிகளை கவனிக்க தவறுவார்கள்.
தொழில் அல்லது வியாபாரத்திலே மற்றவர்களை அளவுக்கு அதிகமாக நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க கூடாது. பண விஷயத்துல மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதோ அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுவதோ இவர்களுக்கு பெரும் சிக்கலை தரும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இதயம் மற்றும் முதுகுத்தண்டு சார்ந்த பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளதால் முறையான உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவு முறையில் கவனமாக இருக்க வேண்டும். கோபத்தை குறைத்துக் கொண்டு நிதானமாக பேச பழக வேண்டும். சிம்ம ராசியினருக்கு எப்போதுதான் நல்ல காலம் வரும் என்ற கேள்வி பலருக்கும் உண்டு. இவர்களுக்கு பொதுவாக 28 வயதுக்கு மேல் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படும். 35 வயதுக்கு பிறகு பொருளாதார ரீதியாகவும் சமூக அந்தஸ்து ரீதியாகவும் ஒரு மிக உன்னதமான உயர்வு ஏற்படும். குறிப்பாக சூரியன் பலம் பெறும் காலங்களிலும் குருவின் பார்வை சிம்ம ராசிக்கு கிடைக்கும் காலங்களிலும் இவர்களின் வாழ்வில் பொற்காலம் தொடங்கும். ஆரம்ப காலத்தில் பல போராட்டங்களை சந்தித்தாலும் தங்களின் நடுத்தர வயதில் இராஜயோக வாழ்க்கையை அனுபவிக்கும் அம்சம் கொண்டவர்கள். இவர்களின் கடின உழைப்பு என்பது 30களில் ஒரு பெரிய அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். இவர்களுக்கு பொதுவாகவே வாழ்க்கையின் 2ஆம் பாதி மிகவும் புகழுடையதாகவும் கௌரவமானதாகவும் அமையும். சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது அவர்களின் சுய கட்டுப்பாட்டை சார்ந்தே இருக்கும். ஒருமுறை இவர்கள் தங்களின் அகந்தையை துறந்துவிட்டால் இவர்களை வெல்ல உலகிலேயே ஆள் கிடையாது. திருமணம் வாழ்க்கை என்பது சிம்ம ராசினருக்கு ஒரு முக்கியமான அங்கமாகும். இவர்களுக்கு அமையக்கூடிய கணவன் அல்லது மனைவி பெரும்பாலும் இவர்களின் அதிகாரத்தை ஏற்றுக்கொள்பவர்களாகவும் இவர்களின் அன்புக்கு கட்டுப்படுபவர்களாகவும் இருப்பார்கள். சிம்மராசிக்காரர்கள் தங்களின் துணையிடம் எதிர்பார்ப்பது உண்மையான விசுவாசத்தையும் மரியாதையையும் மட்டுமே. இவர்களுக்கு அமையக்கூடிய துணை இவர்களின் கோபத்தை இன்முகத்துடன் சமாளிப்பவராகவும் குடும்பத்தை நேர்த்தியாக வழிநடத்துபவராகவும் இருப்பார்கள். துணையால் இவர்களுக்கு பொருளாதார ரீதியான பலமும் சமூகத்தில் ஒரு மதிப்பும் மரியாதையும் கூடும். திருமணத்திற்கு பிறகு சிம்ம ராசியினரின் அந்தஸ்து பல மடங்காக உயரும். குறிப்பாக திருமணத்திற்கு பின் சமூகத்தில் உயர்ந்த பதவிகளை அடையும் யோகம் இவர்களுக்கு உண்டு. தங்களின் துணையின் ஆலோசனைகளை ஒரு நண்பனைப் போல கேட்டு செயல்படும் போது இவர்கள் வாழ்வில் பெரிய வெற்றிகளை அடைவார்கள். ஒருவேளை துணை சற்று பிடிவாதமாக இருந்தால் கூட அது சிம்ம ராசியினரை நல்வழிப்படுத்தவே இருக்கும் என்பதை இவர்கள் உணர வேண்டும். குடும்பத்திற்காக சிம்ம ராசிக்காரர்கள் செய்யும் தியாகங்கள் மிகவும் கம்பீரமானவை. ஒரு சிங்கம் எப்படி காட்டிற்கு ராஜாவாக இருந்தாலும் தன் குட்டிகளிடம் அன்பாக இருக்குமோ, அதேபோல் சிம்ம ராசிக்காரர்கள் தன் குடும்பத்தின் கௌரவத்திற்காகவும் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காகவும் எதையும் செய்ய துணிவார்கள். தன் குடும்பத்தினர் சமூகத்தில் தலைநிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதை வெளியில காட்டிக்கொள்ள மாட்டார்கள். குடும்பத்துல ஒரு பிரச்சனை என்றால் ஒரு கேடயம் போல முன்னால் நின்று காப்பார்கள். உறவினர்களுக்காக பல தியாகங்களை செய்தாலும் பிரதிபலனாக அவர்கள் நன்றியின்றி நடந்து கொண்டால் இவர்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் ஏற்படும். இருந்தாலும் மீண்டும் ஒரு கஷ்டம் என்று அவர்கள் வந்தால் ஓடிச் சென்று உதவும் பெருந்தன்மை கொண்டவர்கள். தங்களின் உழைப்பு முழுவதையும் குடும்பத்தின் பெயரையும் புகழையும் நிலைநாட்டுவதற்காகவே செலவிடுவார்கள். தன் பிள்ளைகள் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்பதில் இவர்கள் மிகவும் உறுதியாக இருப்பார்கள். சிம்ம ராசியினருக்கு பிறக்கும் குழந்தைகள் இவர்களின் கம்பீரத்தையே வரமாக கொண்டு பிறப்பார்கள். சிம்ம ராசி பெற்றோர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் ஆளுமை திறன் மிக்கவர்களாகவும் கல்வியில் சிறந்து விளங்குபவர்களாகவும் இருப்பார்கள். குறிப்பாக பிள்ளைகள் வளர வளர சிம்ம ராசியினரின் குடும்ப பெருமை ஊர் முழுவதும் பேசப்படும். இவர்களின் பிள்ளைகள் பெரும்பாலும் நிர்வாகத் துறைகளிலும் அரசு பணிகளிலும் சாதிக்கும் வல்லமை கொண்டவர்களாக இருப்பார்கள். பிள்ளைகளால் இவர்களுக்கு பிற்காலத்தில் பெரும் மதிப்பும் கௌரவமும் கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் தங்களின் பிள்ளைகளை கண்டிப்புடன் வளர்த்தாலும் அவர்கள் மீது அளவற்ற பாசம் கொண்டிருப்பார்கள். பிள்ளைகளின் திருமணத்தை மிகவும் ஆடம்பரமாக செய்து பார்க்க வேண்டும் என்பது இவர்களின் நீண்ட நாள் கனவாக இருக்கும். வேலை மற்றும் தொழில் ரீதியாக பார்த்தால் சிம்ம ராசிக்காரர்கள் யாருக்காவது கீழ் வேலை செய்வதை காட்டிலும் மற்றவர்களுக்கு தலைமையேற்று நடத்துவதையே விரும்புவார்கள். இவர்களுக்கு பெரும்பாலும் அரசியலில் உயர் பதவிகள் அல்லது அரசு துறையில் அதிகார பதவிகள் தேடி வரும். குறிப்பாக தங்கம் மற்றும் வைரம் சார்ந்த வியாபாரம், நெருப்பு சார்ந்த தொழில்கள், மின்சாரம் சார்ந்த துறைகள் மற்றும் நிர்வாக பணிகள் இவர்களுக்கு பெரும் லாபத்தை தரும். மருத்துவத் துறையிலும் குறிப்பாக அறுவை சிகிச்சை நிபுணர்களாக இவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். எதையும் தைரியமாக எதிர்கொள்ளும் குணம் இருப்பதால் இவர்கள் இராணுவத்திலும் காவல்துறையிலும் மிகப்பெரிய பதவிகளை வகிப்பார்கள். இவர்களின் உழைப்பு என்பது மற்றவர்கள் பிரமிக்கும் வகையில் இருக்கும். ஒரு லட்சியத்தை நிர்ணயித்துக் கொண்டால் அதை அடையும் வரை உறக்கத்தை கூட தவிர்ப்பார்கள். முதலாளியாக இருந்தால் தன் ஊழியர்களை ஒரு தந்தை உள்ளத்தோடு அரவணைத்து செல்வார்கள். குறிப்பாக அரசு வழி உதவிகள் இவர்களுக்கு எளிதாக கிடைக்கும்.
யாரிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்த்தால், குறிப்பாக நீர் ராசிகளான கடகம், விருச்சிகம் மற்றும் மீன ராசிக்காரர்களிடம் பழகும் போது சிம்ம ராசியினர் சற்று நிதானத்தை கையாள வேண்டும். அவர்களின் உணர்ச்சி வசப்படும் தன்மை சிம்ம ராசியினரின் அதிகார போக்கிற்கு பல நேரங்களில் முரணாக அமையும். அதே போல புகழ்ச்சியாக பேசி காரியம் சாதிக்கும் நபர்களிடமும், குறுக்கு வழியில் முன்னேற துடிக்கும் நபர்களிடமும் இவர்கள் தள்ளியே இருக்க வேண்டும். உறவினர்களில் கூட தங்களுக்கு நிகராக வர துடிப்பவர்களிடம் தங்களின் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. சிம்ம ராசியினரின் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் இவர்களின் வெற்றியை தடுக்க சூழ்ச்சிகள் செய்ய வாய்ப்புண்டு. எனவே தங்களின் ரகசிய திட்டங்களை முழுமையாக நிறைவேற்றும் வரை ரகசியமாக வைத்திருப்பதே இவர்களுக்கு புத்திசாலித்தனம். வெற்றியை அடைய சிம்ம ராசியினர் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவான் மற்றும் சிவபெருமான். சூரியன் ஆத்மகாரகன் என்பதால் அந்த சூரியனுக்கே அதிபதியான சிவபெருமானை வழிபாடு செய்வது இவர்களுக்கு ஈடு இணையற்ற நன்மைகளை தரும். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவபெருமானுக்கு உருத்திராபிஷேகம் செய்வது இவர்களின் கர்ம வினைகளை நீக்கி வெற்றியை தரும். ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வது இவர்களின் தன்னம்பிக்கையை அதிகரித்து எதிரிகளை வீழ்த்தும் வல்லமையை வழங்கும். சூரிய நமஸ்காரம் செய்வது ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் தரும். திருச்செந்தூர் முருகன் அல்லது பழனி முருகன் போன்ற தமிழ் கடவுள் வழிபாடுகள் இவர்களுக்கு ஒரு பெரும் பலமாக அமையும். மேலும் விநாயகப் பெருமானை வழிபடுவதன் மூலம் இவர்களின் அதிகார போக்கால் ஏற்படும் சிக்கல்கள் நீங்கி நற்பெயர் கிடைக்கும். சிம்ம ராசியினர் தங்களின் வாழ்வில் ஏற்படும் தடைகள் நீங்கி தலைமை பண்பு மேலோங்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது சிறந்தது. சூரிய ஒளி படக்கூடிய நேரத்தில், அதாவது அதிகாலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்வது இவர்களின் ஆரோக்கியத்தையும் புகழையும் மேம்படுத்தும். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவப்பு நிற ஆடைகளை அணிவதும் அல்லது சிவப்பு நிற கைக்குட்டையை உடன் வைத்திருப்பதும் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். ஏழை எளியவர்களுக்கு கோதுமையால் செய்த உணவுகளை தானமாக வழங்குவது இவர்களின் கர்ம வினைகளை குறைக்கும். சிவபெருமான் கோவில்களில் பிரதோஷ காலங்களில் கலந்து கொள்வது இவர்களின் மன அழுத்தத்தை தீர்க்கும். தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர்களிடம் இணக்கமாக இருப்பது இவர்களின் சூரிய பலத்தை அதிகரித்து அரசாங்க வழி நன்மைகளை தேடித்தரும். மாணிக்கம் கலந்த ஆபரணங்களை அணிவது அல்லது சூரிய கல்லை சான்ஸ்டோன் பயன்படுத்துவது இவர்களின் ஆளுமை திறனை அதிகரிக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளில் அசைவ உணவுகளை தவிர்த்து விரதம் இருப்பது இவர்களின் ஆன்மீக பலத்தை இரட்டிப்பாக்கும். காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 21 முறை துதிப்பது இவர்களின் வாழ்வில் ஒளியேற்றும். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் சமூகத்தின் தூண்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. இவர்களின் கம்பீரமான குணமும் மற்றவர்களை காக்கும் நேர்மையும் இவர்களை பலருக்கும் முன்மாதிரியாக வைத்திருக்கும். சில நேரங்களில் ஏற்படும் தேவையற்ற கோபத்தையும் அகந்தையையும் குறைத்து கொண்டால் இவர்களை வெல்ல இவ்வுலகில் எவரும் இல்லை. தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இவர்களின் வெற்றியின் ரகசியங்கள். புகழ்ச்சிக்கு மயங்காமல் யதார்த்தத்தை உணர்ந்து செயல்பட்டால் உலகமே இவர்களின் ஆணைக்கு கட்டுப்படும். அதிகாரத்தால் சாதிக்க முடியாததை அன்பால் சாதிக்க முடியும் என்பதை சிம்ம ராசிக்காரர்கள் உணரும் போது அவர்கள் ஒரு முழுமையான மனிதராக பரிணமிப்பார்கள். இவர்களின் வாழ்வு மேன்மேலும் சிறக்க துணிச்சலும் நிதானமும் எப்போதும் துணையாக இருக்கட்டும். உங்கள் ராசிக்குரிய இந்த உன்னதமான ராஜ குணங்களை உணர்ந்து நீங்கள் செயல்படும் பொழுது வெற்றி என்பது உங்களுக்கு ஒரு நிரந்தரமான பரிசாக மாறும். இந்த விரிவான தொகுப்பு உங்கள் ராசியை பற்றிய முழுமையான புரிதலையும் உங்கள் வாழ்வில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்களையும் தெளிவாக உணர்த்தி இருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் எதிர்கால பயணத்தில ஒவ்வொரு அடியையும் சிங்கத்தை போன்ற கம்பீரத்துடன் எடுத்து வையுங்கள். உங்கள் லட்சியங்கள் அனைத்தும் நிறைவேறவும் வாழ்க்கை ஒளிமயமாக அமையவும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு முக்கிய தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.